ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாஹாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி 2 விதமான சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ முதல் சப்பாத்தி ரெசிபி பார்த்திங்கன்னா, நம்ம ராகி மாவு யூஸ் பண்ணி சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம இது கூட கோதுமை மாவுலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஃபுல்லாக ராகி மாவு மட்டும் வச்சு ஒரு நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு பவுலில் அளந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இதே பவுலில் தாங்க தண்ணி அளந்து எடுக்கணும். அதனால் வேறு கப்புக்கு மாற்றிட்டு தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கடாயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வர சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இந்த தண்ணியிலேயே மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எடுத்து பிசையும் போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாயிரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம அந்த தண்ணியில் கையை மட்டும் நனைச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நனைச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது மாவுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். ரொம்ப குலைவாக இருந்தாலும் நம்மளுக்கு தேய்ச்சி எடுக்கும்போது கரெக்டாக வராதுங்க. 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் நல்லா ஒன்று திரட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா ஒட்டாத அளவுக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இதை தேய்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ராகி மாவில் செஞ்ச ரெசிபினா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ராகி மாவே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ராகி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரே சமனாக வர்றதுக்கு நான் ஒரு பாத்திரத்தோட மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்மளுக்கு எல்லா சப்பாத்தியும் ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அப்படியே தேய்ச்சி கூட போட்டுக்கலாங்க. பேலன்ஸ் இருக்கிற மாவையும் உருட்டி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவை இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் லைட்டாக தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். மேலே மாவு இருந்துச்சுன்னா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க, அதுக்காக தான். இப்போ இதை நம்ம கல்லில் போட்டு நல்லா சூடானதும் நம்ம இதை திருப்பி விட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு மேலே வேணும்னா நீங்கள் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தடவிக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு கிரேவி ரெசிபிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2வது சப்பாத்தி ரெசிபி வெள்ளைச்சோளத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுவும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ரெசிபி நல்லா ஹெல்ப் பண்ணும். இதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வெள்ளைச்சோளம் தாங்க எடுத்திருக்கேன். நான் 2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதில் இருக்கிற தூசெல்லாம் வரும். இப்போ இதை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. நீங்கள் நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சு எடுத்துக்கலாங்க.
இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு காட்டன் டவலில் நம்ம வந்து இந்த சோளத்தை வந்து கொட்டி இந்த மாதிரி நல்லா வந்து பரப்பி விட்டு காய வச்சு எடுத்துக்கலாங்க. இதை வந்து வெயிலில் ஒரு 2லேருந்து 3 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெயில் அடிச்சதுன்னா 2 நாள் காய வச்சிங்கன்னா போதும். இப்போ இது பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மில்லில் கொடுத்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதிலேருந்து 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. இதில் நீங்கள் சப்பாத்தி மட்டும் இல்லை, வேறு ரெசிபி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். முதல்ல 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதித்து வர சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சோள மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. உங்களால் எந்த அளவுக்கு கலந்து விட முடியுமோ அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சுடு தண்ணியில் இந்த மாவு வெந்து வரும்போது நம்ம சப்பாத்தி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நார்மல் சப்பாத்தி மாதிரியே தாங்க இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு அகலமான தட்டில் கொட்டி இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் மாவு வந்து தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இன்னும் நல்லா சாஃப்டாகணுன்னா நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு எல்லாத்தையும் ஒன்று திரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சோள மாவில் செய்கிறங்காட்டி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இன்னுமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாயிரும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த கிரேவி வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா கிரேவி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாகிருச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு காஞ்சி போச்சுன்னா சப்பாத்தி உருட்டும் போது நம்மளுக்கு வந்து விரிசல் வரும், அதாவது ஓரப்பகுதிகளில் கிராக் விழுகுங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். அப்படி உங்களுக்கு கிராக் வர மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டு இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கைகளால் கொஞ்சம் நல்லா பட்டையாக செஞ்சு வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக வந்து கிராக் விழுகாது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியான ரெசிபியாக வேணும்னா நீங்கள் இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. வெள்ளைச்சோளத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரையோட அளவு வந்து லெவலாக வச்சுருக்கிற தன்மை வந்து இருக்குது. அதனால் வந்து வெள்ளைச்சோளத்தை நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எலும்புக்கும் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குங்க. அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கூட இதை வச்சு ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம், இல்லைனா சப்பாத்தியே செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவு வந்து நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேய்க்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து சோள மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தவா நல்லா சூடானதும் நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு மேலே உப்பி வருது. உங்களுக்கு எண்ணெய் நெய் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எதுவும் சேர்க்கலை. 2 சைடும் நல்லா வந்து செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.